வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த வாண்டட் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். ஜப்பான்ல இருக்கிற ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு தான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கடையில என்ன மாரியான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த கடையோட பேர் அம்பிகா. இங்க ஒன்லி வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். மீட் அந்த மாரி நான்வெஜ்லாம் எதுவுமே கிடைக்காது. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, எதோட எக்ஸ்பைரி டேட்லாம் இப்ப சீக்கிரமா முடிய போதோ, அது எல்லாமே ஆஃபர்ல கம்மி ரேட்டுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. யூசுவலாவே இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நம்ம இம்மீடியட்டா யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா, இங்க கம்மி ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். இந்த அம்பிகாங்கிற ஷாப் டோக்கியோல மட்டுமே மொத்தம் 3 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நாங்க இன்னைக்கு ஷின் ஒக்குபோ அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு இதுதான் பக்கம். இதுவே வந்து எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி வரணும். பட் இதுதான் இருக்கிறதுலே நியரஸ்ட் அப்படின்றனால ரெகுலராவே இந்த ஷாப்புக்கு தான் வர்றது. இங்க வந்து ஆன்லைன்லயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸுமே அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதிகமா ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றத விட ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குறது. ஏன்னா 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். அதுக்கு ட்ரெயின் சார்ஜஸ், எனர்ஜி அதெல்லாமே பார்க்கும்போது, நம்ம டெலிவரி சார்ஜே குடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி எங்களுக்கு டெலிவரி சார்ஜே வந்தது கிடையாது. ஏன்னா நாங்க கொஞ்சம் பல்க்கா தான் ஆர்டர் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி ஆர்டர் பண்ணுவோம். கொஞ்சம் பல்க்காவே ஆர்டர் பண்ணுவோங்கிறனால ஃப்ரீ டெலிவரில தான் வரும். நம்ம ஊர் சமையலுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே 90% இங்க கிடைக்கும். ஒன்லி 10% மட்டும் தான் சில ஐட்டம்ஸ் கிடைக்காம இருக்கும். அத மட்டும் நம்ம இந்தியா போகும்போது வாங்கி வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் சமைக்கிறதுக்கு. நம்ம யூஸ் பண்ற சில மசாலா ஐட்டம்ஸ் ஜாப்பனீஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெப்பர் எடுத்துக்கிட்டோம்னா, அது ரொம்ப காமன் இல்லையா? எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்றனால, அதெல்லாம் நம்ம ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம். ரிமைனிங் மசாலாஸ் மட்டும் ரொம்ப ஆத்தென்டிக்கான இந்தியன் ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மசாலா மட்டும் ஆப்வியஸ்லி ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காதுன்றனால, அதெல்லாம் நம்ம இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல தான் வாங்கி ஆகணும். நான் ஒரு டைம் ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல கரம் மசாலா கூட பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, இவங்களோட சமையல்ல கரம் மசாலா சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இவங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்காக இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்களா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் கரம் மசாலா. இங்க ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கணும்னா. இது போக பிரியாணி ஸ்பைசஸ் கூட இருக்கும். பட்டை, கிராம்பு இதெல்லாமே கூட நான் இங்க நெறைய ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்துருக்கேன். ஆனா பல்க்கா கிடைக்காது. சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் கீ கூட இங்க கிடைக்கும். ஹொக்காய்டோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்சு டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் நெனைக்கிறேன். ஸோ அங்க உள்ள பட்டர் ரொம்ப ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஏரியால உள்ள கீ கூட இங்க ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்றத எங்க ஜாப்பனீஸுமே வச்சிருக்காங்க. ரிமைனிங் ஐட்டம்ஸ் ரொம்ப ஆத்தென்டிக்கா நான் சொன்ன மாதிரி இந்தியன் டேஸ்ட்டுக்கு நம்ம சமைக்கும்போது, அந்த மாரி ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கணும். நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தாலே தெரியும். ஃபுல்லா நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே இருக்கும். பல்காவும் இருக்கும், இல்ல கம்மி குவான்டிட்டிலயும் இருக்கும். கம்மி குவான்டிட்டி அப்டின்னா ஒரு 500 கிராம்ஸ் அந்த மாரி போட்டு வச்சிருப்பாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம். அதிகமானா 1 கேஜி அந்த மாரி கூட இருக்கும். பட் நெறைய மார்க்கெட்ஸ்ல அதாவது ஏசியன் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அங்கலாம் வந்து இத விட கம்மியான குவான்டிட்டிலயுமே இருக்கும். ஆனா ஜப்பான்ல இருக்கிற நெறைய இந்த மாரி இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்லன்னா ஏசியன் சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அம்பிகாவோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா, இவங்க தான் வந்து மெயின் டீலர்ன்னு நெனைக்கிறேன். இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவங்க அவங்களோட ஷாப்ல சேல் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஷாப் போனாலுமே கண்டிப்பா நீங்க சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் அம்பிகாவோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ரிமைனிங் எல்லாமே வந்து ப்ராப்பர் பேக்கேஜிங் இல்லாம லூஸ்ல சும்மா பேக் பண்ணிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும். பருப்பு வகைகள்லயும் நெறைய பருப்பு வெரைட்டீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் அது எல்லாமே தனியா இருக்கும். நட்ஸ் வெரைட்டீஸ் எல்லாமே தனியா இருக்கும். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா அது மாரி எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த மாரி நம்ம இந்தியால கொஞ்சம் ஃபேமஸான லிக்கர் ஐட்டம்ஸுமே இருக்கும். இது போக ஸ்நாக்ஸுமே குர்குரே, மேகி ஐட்டம்ஸுமே இருக்கும். அண்ட் முறுக்கு அந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இதுல சில ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைன்லயே கிடைக்கும். ஸ்நாக்ஸ்ல சில ஐட்டம்ஸ் வந்து ஷாப்ல வந்து வாங்குனா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன பாத்திரங்களும் வச்சிருப்பாங்க. பிளேட்ஸு, அதுக்கப்புறம் சமைக்கிற கடாய், அந்த மாரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி ஃப்ரோசன் செக்ஷனுமே தனியா வச்சிருப்பாங்க. நாங்க ரெகுலராவே ஃப்ரோசன் முருங்கக்கா வாங்கி வச்சிருப்போம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வாங்குறது சீக்கிரமா சமைக்கலன்னா கெட்டு போயிடும் இல்லையா? ஆனா ஃப்ரோசன்னா கொஞ்சம் லாங் டர்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால பட்டாணி, அப்புறம் முருங்கக்காய் இதெல்லாமே வந்து ஃப்ரோசன் தான் வாங்கிப்போம். அண்ட் எப்பலாம் நாங்க வந்து ஷாப்புக்கு டைரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் பண்றோமோ, அப்பலாம் கண்டிப்பா பரோட்டா வாங்குவோம். நாங்க வரதே ரேர் தான். ஸோ அப்பப்போ வந்துட்டு பரோட்டா பார்த்த உடனே அத சாப்பிடணும்னு ஆசை வந்துரும்ன்றனால நாங்க அதையுமே வாங்கிடுவோம். அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ல எப்பவுமே தேங்காய் அவைலபிளா தான் இருக்கும். ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா மட்டும் எனக்கு எப்பவுமே இங்க தேங்காய் ஒரு மாரி கெட்டு போய் தான் வரும். ஆனா நம்ம அகைன் இவங்க மெயில் போட்டுட்டோம்னா, ஃபோட்டோஸ்லாம் வச்சு இந்த மாரி கெட்டு போயிருக்குன்னு மெயில் போட்டோம்னா, அவங்க ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் தேங்காய் எப்பவுமே இருக்கும். முருங்கக்காய் சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சில டைம்ஸ் ரொம்ப வாடி போய் தான் இருக்கும். முருங்கைக்கீரை நான் எவ்ரி டைம் பார்ப்பேன். நல்லா வாடி போய் தான் இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு கட்டு முருங்கைக்கீரை மட்டும் தான் இருந்தது.
அண்ட் இந்த சைட் ஃபுல்லா இந்த மாரி ஸ்வீட் செக்ஷன் வச்சிருக்காங்க. நம்ம கம்மி குவான்டிட்டில வேணும் அப்டின்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நாங்க குலாப் ஜாமுன் வந்து 2 பீஸ் மட்டும் வேணும்னு கேட்டு வாங்குனோம். அவங்க பேக் பண்ணி குடுத்தாங்க. இல்ல நமக்கு மொத்தமா இப்போ 1 கேஜி டின்லாம் இருக்கும். க குலாப் ஜாமுன், ரசகுல்லா அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ அது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாரி நெறைய ஸ்வீட் ஐட்டம்ஸுமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க. அந்த மணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவுறது அதெல்லாமே கூட வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ரக்ஷா பந்தன் டைம்ல எடுத்த வீடியோங்கிறனால, ரக்ஷா பந்தன்றத கெட்டுவாங்கல்ல ராக்கி அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து அப்பளம், அப்புறம் இங்க வெல்லம் வந்து நமக்கு அந்த ஓவல் ஷேப்ல கிடைக்கும்ல, அந்த செமி சர்க்கிள் ஷேப்ல சாரி. அது மாதிரி இல்லாம சின்ன சின்ன கியூப்ஸ் மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ரைஸ்ல வந்து நெறைய வெரைட்டி ரைஸ் இருக்கும். தாய்லாந்து ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ்ன்னு எல்லாமே இருக்கும். நாங்க ரெகுலரா இந்த பொன்னி ரைஸ் தான் வாங்குவோம். 5 கேஜி பேக் வாங்கி வச்சுருவோம். இட்லி ரைஸ்லாம் 1 கேஜி தான் வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா, அதிகமா இட்லி மாவுலாம் அரைக்க மாட்டேன் நானு. ஸோ, எப்போவாவது தான் ரேரா அரைப்பேங்கிறனால 1 கேஜி பேக் தான் வாங்கிப்போம். இதெல்லாமே வந்து கிட்ஸோட அந்த ரெடிமேட் பேக் இருக்கும்ல, அது. நம்ம ஜஸ்ட் அப்படியே பாக்கெட்ட எடுத்து போட்டு, ரெடிமேடா அப்படியே டக்குன்னு சமைச்சு சாப்பிடுற மாதிரி. இங்க உள்ள தோசை பேட்டர் அந்த கிட்ஸோட மிக்ஸ் இருக்குல்ல, அது அவ்வளவா டேஸ்ட் நல்லா இருக்காது. நாங்க சும்மா ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சுப்போம். எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன்ல மட்டும் அந்த மிக்ஸ் வச்சு தோசை சாப்பிட்டுப்போம். பட் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு நாமளே அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் பேசிக்கா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் தாளிக்கிற கரண்டி, அப்புறம் இந்த நசுக்குவோம்ல, இஞ்சி, பூண்டெல்லாம் வேணும்னா நசுக்கிக்கலாம். அதுக்கானது இது. அப்புறம் வந்து சர்விங் கப்ஸு, நான் சொன்ன மாரி மெஹந்தி, ரக்ஷாபந்தன் வரப்போறதுனால ராக்கி இதெல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அம்பிகா விட்டு வெளிய வந்தோம்னா, இங்க பக்கத்திலேயே வந்து இந்த மாரி ஷின் ஒக்குபோ ஏஷியன் மார்க்கெட்ன்னு இன்னொரு ஏசியன் மார்க்கெட் இது. ஸோ இங்க நெறைய இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்தியன்ஸா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அம்பிகாவ கம்பேர் பண்ணும்போது, இந்த ஷாப்ல வந்து வெஜிடபிள்ஸ்ல கொஞ்சம் நெறைய வெரைட்டீஸ் வச்சிருப்பாங்க. இந்த வாழைக்கா, வாழைப்பூ இதெல்லாம் எப்பவுமே நான் அம்பிகால பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து வேற இடத்துலருந்து எடுத்துட்டு வராங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெஜிடபிள்ஸ் இருக்குங்கிறனால, நான் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வந்து இந்த ஷாப்ல வாங்குவேன். ஃபர்ஸ்ட்டே நான் வந்து இந்த ஷாப்ல புடலங்காலாம் பார்த்து வாங்கிட்டேன். அப்புறம் தான் அம்பிகா போனா அங்கேயுமே இருந்துச்சு. பட் இங்கேயே நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டேன். இங்க வாங்கிட்டு போய் வாழைக்காலாம் நான் மோஸ்ட்லி இங்க தான் வாங்குவேன். ஒரு டைம் நான் வேஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஃப்ரீசர்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுலருந்து நான் வாழைக்காவே வாங்குறது கிடையாது. அண்ட் முருங்கைக்கீரை, கொத்தமல்லி அதெல்லாமே வந்து இங்க கொஞ்சம் நெறையவே இருக்கும். ஸோ அதுவுமே நான் இங்க வாங்கிப்பேன். சின்ன வெங்காயம் வந்து அம்பிகாவ விட எனக்கு இங்க இருக்கிறது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கிற மாரி இருக்கும். அதனால எப்பவுமே சின்ன வெங்காயம் வாங்குறதா இருந்தாலும் நான் இங்க தான் வாங்குவேன். அண்ட் இந்த டைம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடிக்கடி பிரியாணி ஸ்பைசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அம்பிகால வாங்குனோம் அப்டின்னா 500 கிராம் இல்லன்னா 1 கேஜி பேக் அந்த மாரி தான் வச்சிருக்காங்க. பட் இந்த கடையில தான் லூஸ்ல கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டில ஒரு 200, 300 கிராம்ஸ்ல கிடைக்குங்கிறனால நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வாங்குறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த கடைக்கு வந்தேன். மோஸ்ட்லி இந்த கடை பக்கம் வரவே மாட்டேன். ஏன்னா, இந்த கடை எப்பவுமே கிரவுடடா இருக்கும். அண்ட் இது ரொம்ப சின்ன கடை வேறங்கிறனால, பில்லிங்க்கு லைன்ல நிக்கிறவங்களும், ஷாப்பிங் பண்றவங்களும் ஒரே இடத்துல தான் நிக்கணும். ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி இந்த கடைக்கு வரவே மாட்டேன். பட் இந்த டைம் கொஞ்சம் தேவை இருக்கிறனால இங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கோம். இங்க வந்து மீட் எல்லாமே அவைலபிளா இருக்கும். மட்டன், சிக்கன் எல்லாமே இந்த மாரி ஃப்ரோசனா இருக்கும். ஆனா, எனக்கு என்னவோ ஃப்ரோசன் மீட் வாங்கி சாப்பிடுறதுல ஒரு பயம் எப்பவுமே. அதனால நான் ஃப்ரோசன் மீட் வாங்குனதே கிடையாது. ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்லயே நமக்கு சிக்கன் அவ்ளோ கிடைக்கும். ஸோ நம்ம சிக்கன் எப்ப வேணா வாங்கிக்கலாம். அதுக்கு போக மட்டன் மட்டும் கொஞ்சம் ரேர். மத்தபடி சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் அந்த மாரி ஐட்டம்ஸ் நெறைய கிடைக்கும். பீஃப், போர்க்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சமா வாங்கிட்டு, அப்படியே நாங்க இங்கேருந்து கிளம்பிட்டோம். சில மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாரி லூஸ்ல நான் சொன்னேன் இல்லையா? பேக் பண்ணி வச்சிருப்பாங்க லூஸ்ல. ஸோ நமக்கு கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியா வேணும் அப்படிங்கிறபோது நம்ம இங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்ல நமக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம். ஆ அமௌண்ட் பரவால்ல அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அம்பிகால வாங்குறதே பெஸ்ட்டு தான். ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப நீட்டா பேக் பண்ணி இந்த சீல்டு பேக்கிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான பேக்கிங்ல தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே இந்த மாரி கொஞ்சம் லூஸ்ல அவங்களே ஒரு பிரிண்ட் அடிச்சு தான் அந்த அமௌண்ட் எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இங்க இருக்கிற அகைன் சொன்ன மாரி, இங்க இருக்கிற நெறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அம்பிகாவோட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா, அவங்க மெயின் டீலர்ங்கிறனால அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் இவங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஷாப்ல இருந்து நான் இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டே புடலங்கா அங்க பார்த்தேங்கிறனால அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இந்த ஏசியன் மார்க்கெட்ல தான் புடிக்கும். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும். அதனால அதுவுமே வாங்கியிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால, நான் வந்து அம்பிகால வாங்காம இந்த ஏசியன் மார்க்கெட்லயே வாங்கிட்டேன். ஷினோகுபோ ஏசியன் மார்க்கெட்ல. அண்ட் கொத்தமல்லி தூளுமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே வந்து அம்பிகால வாங்குனது. மைசூர் பாக்கு வந்து கணேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் வாங்கினான். அதுக்கப்புறம் ஊறுகாய் ஆக்சுவலா மாங்காய் ஊறுகாய் தான் எடுக்கணும்னு நெனச்சேன். கடைசில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது பார்த்தா லெமன் வாங்கியிருக்கேன். சரி ஓகே அத காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாங்காய் வாங்கணும். அண்ட் தேங்காய் ஒண்ணே ஒண்ணு வாங்கியிருக்கேன். பிளஸ்
அவங்க ரொம்ப ரேரா தான் இந்த கோதுமை மாவு சாரி அரிசி மாவு தோசை சாப்பிடுவோம். ஸோ அதுவும் கொஞ்சம் அப்புறம் இந்த மாரி கருவேப்பிலை அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரிமைனிங் ஐட்டம்ஸ் மட்டும் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறேன். ஏன்னா வெயிட் தூக்கிட்டு வர முடியாதுங்கிறனால. ஸோ உங்களுக்கு கொஞ்சமா இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் பத்தி நான் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நான் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி வேற என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் அதையுமே ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.